தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 10ஆம் தேதி. வார்த்தையின் நிமித்தம். சங்கீதம் 119, 136. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. வசனத்தின் பிரதிநிதி யார்? இந்த சங்கீதத்திற்குள் நாம் அதிகமாய் செல்லும் போது தாவீது வசனத்தை நேசிப்பது மாத்திரமல்லாமல் அதனோடு நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறார். கீழ்ப்படுதலையும் பரிசுத்தப்படுத்துதலையும் அவர் வாஞ்சிப்பதை நாம் காண்கிறோம். வசனத்தை அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக மதிக்கிறார். தாவீது வசனத்துடன் எவ்வளவு நெருக்கமாய் இருந்தார் என்றால் அதற்கு கீழ்ப்படியாமல் மனிதர் நடப்பது அவரை கண்ணீர் வடிக்க செய்கிறது. தாவீதின் அனுபவம் ஒரு மேலான உணர்ச்சி அல்ல. அவர் தனக்காக, தன் பிரச்சனைகளுக்காக அல்லது வேறெதற்காகவோ அழாமல் மாறாக வசனத்தின் நிமித்தம் அழுகிறார். அவர் வசனத்தின் பக்கம் நிற்கிறார். அவர் உண்மையாகவே வசனத்தின் பிரதிநிதிதான். வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் வசனத்தின் சார்பில் வாழ்ந்து அதற்காக குரல் கொடுத்தனர். மோசே ஜனங்களுடைய முரட்டாட்டத்திற்காக கண்ணீர் விட்டார். ஆகானுடைய பாவத்தின் நிமித்தம் யோசுவா பணிந்து விழுந்தார். சவுலின் முட்டாள்தனம் மற்றும் பேராசையின் நிமித்தம் சாமுவேல் துக்கப்பட்டார். அநேக தீர்க்கதரிசிகளும் அப்படித்தான் இருந்தனர். யாரோ ஒருவரின் கீழ்ப்படியாமையினால் தாவீது ஏன் அழ வேண்டும்? ஏனென்றால் தேவன் அதற்காக அழுதார். ஓசியா 8:12 கூறுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நீங்கள் வசனத்தை வாசிக்கையில் அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத ஒருவரை நினைவு கூறும்போது நீங்கள் அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறீர்களா? நீங்கள் பரிந்து மன்றாடுபவரா? நாம் வந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. வந்து போகிறவர்கள் எல்லாம் அக்கினி கடலுக்கு போகும் வழிக்கு நேராய் போகிறவர்கள். வசனத்திற்காக நில்லுங்கள். வசனம் உங்களுக்காக நிற்கும். கீழ்ப்படியாத மக்களை குறித்து எத்தனை முறை நாம் குறை கூறியிருப்போம். ஆனால் இப்போது அவர்களுக்காக கண்ணீர் விடவும், ஜெபிக்கவும், அவர்கள் வாழ்விற்காக பரிந்து மன்றாடவும் உங்களை நீங்களே விட்டு கொடுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.